கோடி ரூபாயில் இந்தியாவில் பிரம்மாண்டமாக களமிறங்க போகும் ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்ப மையம். ரோபோட்டுங்கிறது வந்து ஒரு மெஷினா இல்லாம ஒரு டாக்டரோட ஒரு கையாவே இருந்து அது செயல்படுற மாதிரி மெடிக்கல் ரோபோட்லயே நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. 1000 நபர்களின் வேலையை ஒற்றையாளாய் சமாளிக்கும் நவீன மிஷின்கள் அறிமுகம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய ரோபோட்டிக் பயிற்சி மையம் நம்ம தமிழகத்துல அறிமுகமாகிறது பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு. நம்ம இந்தியா வந்து இப்பதான் நம்ம இந்த துறையில வந்து வந்துட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் வந்து மக்களுக்கு தொழிலும் கிடைக்கும், நம்ம நிறைய பொருட்களை வந்து ஒரே நேரத்தில் உற்பத்தி பண்ண முடியும். அதனால வந்து உற்பத்தி செலவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சுமார் 5 கோடி ரூபாய் செலவுல இந்தியால பிரம்மாண்ட ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்ப மையத்தை சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி, உலகத்துடைய முன்னணி நிறுவனமான குகா இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தோட இணைஞ்சு கற்றல் அதுக்கப்புறமா பயிற்சி மையத்தை தொடங்கி இருக்காங்களாமா. இந்த தொழில்நுட்பம் எப்படி இருக்க போகுதுன்னா 1000 பேர் செய்யக்கூடிய வேலைய சில மணி நேரத்துல செய்யக்கூடிய நவீன மிஷின்களே செஞ்சுட்டுமாமா. அது மட்டும் இல்லாம கார் தொழிற்சாலைகள், மருத்துவத்துறை, எலக்ட்ரானிக்ஸ் துறையில பல வேலை வாய்ப்பை எளிதாக்கக்கூடிய வகையில இந்த தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மூலியமா ஏராளமான மாணவர்கள் வேலை வாய்ப்புல பயன் பெறுவாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. உலகத்துல இருக்கக்கூடிய என்ஜினியர்கள் அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்க முடியும் அப்படின்றதே இதோட இலக்காமா. இந்த ரோபோட்டிக் மிஷினால பல வகையான வித்தைகளை ரொம்ப எளிதா கையாள முடியும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியாலேயே மிகப்பெரிய ரோபோட்டிக் பயிற்சி மையம் தமிழகத்துல முதல் முறையா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றதே பலரையுமே வியப்புல ஆழ்த்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மிகப்பெரிய ரோபோட்டிக் பயிற்சி சென்டர் எதுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் நம்ம தமிழ்நாட்டுல ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ரோபோட்டிக் அந்த வேலைகளை ரொம்ப எளிதா முடிக்கும். அதனால நம்மளுடைய வருங்காலமே செழிப்பாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. வருங்காலத்துல ரோபோட்டிக் இன்ஜினியர்கள் நிறைய பேர் உருவாக இது ஒரு ஆரம்பமா இருக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. கல்லூரி மாணவர்கள் அதுக்கப்புறமா தொழில் துறையில இருக்கிறவங்க அவங்களுடைய திறனை வளர்த்துக்கிறதுக்கு குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் பயிற்சி ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் வந்து பெரிய அளவுல வளர போகுது இந்தியால. மருத்துவத்துறைக்குன்னு தனியா ரோபோட்ஸ் இருக்கு. இப்போ நார்மலாக இருக்கிற ரோபோட்டுக்கு ஒரு பிரேக் இருக்குன்னா அதில் வந்து டபுள் பிரேக் இருக்கும், டபுள் சேஃப்டி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோபோட்டோட சென்டரோட வாசலில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் இருந்த ரோபோட் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரிட்டிக்கல் சர்ஜரிஸ், எக்ஸ்ரே அல்லது எம்ஆர்ஐ எடுக்கிறது, அது போக வந்து இப்போ நீ சர்ஜரிஸ், அப்புறம் பிசியோதெரப்பி, இதில் எல்லாமே நம்ம குக்கா வந்து ரோபோட் இருக்கு. அதுக்காக வந்து ஸ்பெஷல் சர்டிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால வந்து பேஷண்ட்டும் ரோபோட்டும் வந்து சேஃபாக ஆப்ரேட் பண்ண முடியும். ரோபோட்டுங்கிறது வந்து ஒரு மெஷினா இல்லாம ஒரு டாக்டரோட ஒரு கையாவே இருந்து அது செயல்படுற மாதிரி மெடிக்கல் ரோபோட்லயே நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு இங்க இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்து கண்ட்ரில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட 30 மடங்கு வளர்ந்துருக்காங்க. நம்ம இந்தியா வந்து இப்பதான் நம்ம இந்த துறையில வந்து வந்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் வந்து மக்களுக்கு தொழிலும் கிடைக்கும், நம்ம நிறைய பொருட்களை வந்து ஒரே நேரத்தில் உற்பத்தி பண்ண முடியும். அதனால வந்து உற்பத்தி செலவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்.